இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மோடி கேரோட என்னுள்ள சிப். இப்போ கரண்டா நம்ம ஸ்கூல்லயா இருக்கட்டும், நம்ம முடிச்சுட்டு வந்த டைம்ல ஸ்கூல்லயா இருக்கட்டும், நம்ம வந்து இந்த பொல்யூஷன் பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். நமக்கு தெரிஞ்ச பொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். இதுதான் நம்ம ஸ்கூல்லயா இருக்கட்டும், காலேஜ்லயா இருக்கட்டும், இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சது, படிச்சது இது மட்டும்தான். இப்போ கரண்ட் நம்ம அ கால இதுக்கு தகுந்த மாதிரி அ நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்டது தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இது ஒரு அ ஹியூமன் பாடியில அஃபெக்ட் ஆகுற ஆ அஃபெக்ட் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்க்கலாம் எடுத்தது நம்ம இப்போ. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆ எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டைரக்ட் லைன் இருக்கும். அந்த டைரக்ட் லைன்ல எலக்ட்ரோ ஃபீல்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற வேவ் தான் எனர்ஜிய தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்னால ஆ நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மலாவே இப்ப நம்ம ஹெட்செட் யூஸ் பண்றோம். அதுல ஒரு கைண்ட் ஆஃப் அ ரேடியேஷன் கிரியேட் ஆகும். மொபைல் யூஸ் பண்றோம். அதுல ஒரு ரேடியேஷன் கிரியேட் ஆகும். இப்ப டவர்ஸ் நம்ம வீட்டு பக்கத்துல டவர்ஸ் இப்ப ரீசென்ட்டா பார்த்தோம்னா, இந்த டவர்ஸ் எல்லாமே வந்து ஆ ஏர்னிங்ஸ்க்கு வேண்டி நம்ம வீட்லயே மேலே அ காலி இடம் இருந்துச்சுன்னா, நம்ம டவர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்வர்டைஸ்மென்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்ம மணிக்கு வேண்டி என்ன பண்ணுவோம், சரி நம்ம மேலயும் வந்து டவர்ஸ் போட்டோம்னா, அவங்க ரென்டல் மாரி நமக்கு அ தந்துட்டு இருக்காங்கல்லங்கிற மாரி நம்ம அந்த டவர்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி. ஆனா அதுனால வர பாதிப்புகள் நமக்கு ஜாஸ்தி. அத நம்ம யாருமே யோசிக்கிறது இல்ல. யோசிக்காம நம்ம அந்த மணிய மட்டுமே பார்த்துட்டு, சரி நம்ம அந்த டவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி. அது ஒரு கைண்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால நமக்கு பாடியில நெறையா மாற்றங்கள் ஏற்படும். ஆ நமக்கு அது வந்து கண்ணுக்கு தெரியாது நமக்கு. ஓ! நமக்கு இதனால தான் இந்த பிரச்சனை ஆயிட்டுருக்கு அப்டின்ட்டு. இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன் பார்த்தோம்னா 7 டைப்ஸ்ல நம்ம ஆ இருக்கு. ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், சன்லைட் மூலியமா நம்ம வர்றது, அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா ரே அப்டிங்கிற அ 7 டைப்ஸ்ல வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் சொல்லுவோம். இதுல வந்து அந்த ஆ இன்ஃப்ரா வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, இத வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன் சொல்லுவோம். அதாவது இது வந்து ஹார்ம்ஃபுல் வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி. அதிகமான ஆ ஆ ஃப்ரீக்வன்சி இருக்காது. எனர்ஜி வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா, அயனைசிங் ரேடியேஷன். இது வந்து ஃப்ரீக்வன்சிஸா இருக்கட்டும், வேவ்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால பாதிப்புகள் ஜாஸ்தி. இப்ப நம்ம எக்ஸ்ரே எல்லாம் ஹாஸ்பிட்டல் போறோம், நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ரூம் வந்து தனியா தான் இருக்கும். நம்மள தனியா தான் இது பண்ணியிருப்பாங்க. எடுக்கிறவங்க அந்த சைடு வால்க்கு அந்த சைடு கிளாஸ்ல நம்மள வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆ ஸோ அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுங்கிறதுக்கு வேண்டி தான் அந்த மாதிரி ஆ செட்டப் வச்சிருக்காங்க. இந்த கேட்டகரீஸ் எல்லாமே அயனைசிங் ரேடியேஷன்னு சொல்லுவாங்க. ஆ நான் அயனைசிங் ரேடியேஷன் அதனால நம்மளுக்கு ரேடியேஷன் அதிகமா ப்ரொவைட் பண்ணனால பாதிப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தா, இல் அ இருக்கு. பாதிப்பு எப்படி இருந்தாலும் எனிவே அது வந்து ரேடியேஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஆனா, ஆ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த கேட்டகரியில தான் இந்த மொபைல் ஃபோனு, ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் பாருங்க. நம்மளுக்கு முதல்ல வந்து 2G இருந்துச்சு. அப்புறம் 3G வந்துச்சு. அப்புறம் 4G வந்துச்சு. நமக்கு அந்த ஸ்பீடு பத்தலன்னு சொல்லி இப்போ 5G வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதோட ஸ்பீடுக்கு வேண்டி அந்த அந்த ரேடியேஷன்ஸ் வந்து எவ்ளோ பாதிப்புகள் நமக்கு தரும்னு எல்லாரும் அ யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக்ரோவேவ்ன்னு இதுல குடுத்துருக்கும். மைக்ரோவேவன்லயும் அந்த ரேடியேஷன் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த எக்க பாயில் பண்றதுக்கு நம்ம முதல்லலாம் என்ன பண்ணுவோம், ஆ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அந்த எக்க அதுல போட்டு பாயில் பண்ணுவோம். அதனால எப்படி அது ஆ பாயில் ஆகும்ன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு அந்த பாத்திரம் வந்து பாயில் ஆகும். அப்புறம் வந்து உள்ள இருக்கிற அந்த வாட்டர் பாயில் ஆகும். அடுத்தது அந்த எக்ல இருக்கிற மேல இருக்கிற அந்த ஓடு இருக்கு இல்லையா? அது பாயில் ஆகும். அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிற அந்த வெள்ளக்கரு, அப்புறம் மஞ்சக்கருன்னு சொல்லிட்டு லைனா பாயிலிங் ஸ்டேஜ் இப்படிதான் இருக்கும். நம்ம நார்மலா அந்த பாத்திரத்துல வைக்கிறப்போ.
இதே மைக்ரோவேவ்ல வைக்கிறப்போ அந்த எக் எப்படி பாயில் ஆகும்னா, ஈவனா அதாவது ஃபுல்லா உள்ள இன்டீரியர் ஒரே மாதிரி மேல இருந்து உள்ள வரைக்கும் ஒரே மாரி ஈவனா ஆ அந்த எக் வந்து பாயில் ஆகும். அப்படிங்கிறப்போ அதோட ரேடியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலா இப்படி பண்ணி அத வேக வைக்கிறப்போ, மைக்ரோ ஓவன்ல வேக வைக்கிறப்போ ஆ டிஃபரன்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ அதோட ரேடியேஷன் ஆ எவ்ளோ அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்து நம்ம டே டு டே நம்ம எர்த்ல இருந்து நமக்கு ஒரு ரேடியேஷன் நேச்சுரலாவே ஆ ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது வந்து அத வந்து நம்ம எலக்ட்ரோபதி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது எலக்ட்ரோ ஸ்மோக்குன்னு சொல்லிட்டு. எலக்ட்ரோ ஸ்மோக் நம்ம நார்மலா யூஸ் பண்ற அ மொ அ மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, ம ஈவன் அந்த எலக்ட்ரிசிட்டி டவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மேபி அதிலிருந்து கூட நெறையா ஆ ரேடியேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஆ எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு வீடியோஸ் பார்த்தேன். அதுல பார்த்தோம்னா, அவங்க ரேடியேஷன் வந்து எவ்ளோ வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு அந்த மீட்டரோட டிராவல் பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற டவர்ஸ் அ ப எவ்ளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. அதாவது கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்கிறது 0.4 தான். ஆனா, அந்த ரேடியேஷன் வந்து ஓரளவுக்கு தள்ளி இருக்கிறப்போ, அந்த ரேடியேஷன் பார்த்தோம்னா, 177, 144 இப்படிதான் ரேடியேஷன் ஜாஸ்தியா காமிச்சிட்டு இருக்கு. அப்ப 1000 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியா தான் நம்மளுக்கு அந்த ரேடியேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம ஆ உடம்புல பாதிப்புகள ஏற்படுத்திட்டு இருக்கு. நீங்க நார்மலா டிராவல்ல இருக்கிறப்போ, நீங்க ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்கறது, ஆ ஃபோன் பேசுறது, இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, நைட்டு நீங்க ஸ்லீப் பாருங்க, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நார்மல் ஹெல்த்தியான ஸ்லீப்பா இருக்காது. டயர்ட்னஸ் ஸ்லீப்பா தான் இருக்கும். நீங்க அத நெறைய பேர் அத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா, நமக்கு இதனால தான் அப்படிங்கிறது வந்து தெரியாது. இதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரியாம நம்மள அஃபெக்ட் பண்றது. டே டு டே நம்ம வீட்லன்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த ரேடியேஷன் ப்ரொவைட் பண்ற மாரி தான் ஒவ்வொரு ரூம்லயும் நம்ம செட் பண்ணியிருப்போம். இப்ப வெளிய வந்தோம் அப்படின்னா டவர் ஆ அடுத்தது வந்து வீட்டுக்குள்ளன்னு பார்த்தோம்னா, நம்ம கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வைஃபைவோ இந்த மாரி செட்டப்ல தான் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆ சில்ட்ரன்ஸ் ரூம் இருந்துச்சுன்னா, அவங்கள மானிட்டர் பண்றதுக்கு மானிட்டர்ஸு, ஆ மொ லேப்டாப்ஸு இந்த மாரி ஒவ்வொரு ரூம்லயும் நம்ம ரேடியேஷன் ப்ரொவைட் பண்ற திங்ஸ் தான் வச்சிருப்போம். இது போக ஜியோபதி ஸ்ட்ரெஸ் அதாவது பூமியிலிருந்து நமக்கு மேல வர அதிர்வுகள். ஆ அதுவும் நம்ம பாடிய அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கும். இதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மெயினா இந்த மொபைல் ஃபோன் தான் நம்ம எங்க போனாலும் கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால லாங் டர்மா நமக்கு வர டிசீசஸ்ன்னு பார்த்தோம்னா, ஹார்ட் டிசீசஸ் மேபி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, ஹை ஸ்ட்ரெஸ்டு அது ரொம்ப ஆ இன்கன்வீனியன்ட்டா ஆ எது எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழ கோவப்பட்டுட்டே இருக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியாது. நம்ம நம்ம எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. பார்த்தோம்னா இதனால தான். அடுத்தது ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸு, இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறது, ஸ்லீப்பிங் குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கும். படுத்து தூங்கியிருப்போம். ஆனா தூங்குன மாரியே இருந்திருக்காது. அதாவது டீப் ஸ்லீப் இருந்திருக்காது. இந்த மாரி அஃபெக்ட் ஆகும். இப்ப நம்ம நார்மல் நம்ம ஃபோன் வாங்குறோம். அந்த மேனுவல்ஸ்லயே இதெல்லாம் இருக்கும். ஆ ஹெட்செட் மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபோன வந்து கையில யூஸ் பண்ணாம, அதாவது நம்ம பாடி கிட்ட வச்சுக்காம, தள்ளி இருந்தே நம்ம அத யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம நம்ம ப்ரிகாஷனா இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம் அப்டின்னா, இந்த பாதிப்புகள்லாம் வரும். ஆனா நம்மனால அந்த ஃபோன் வந்து கையில இல்லாம நம்மனால இருக்க முடியாது. ஆ ஜஸ்ட் நீங்க ஸ்பீக்கர் போட்டு பேசலாம். ஆனா நம்ம ஸ்பீக்கர் போட்டு நம்ம பேச மாட்டோம். ஆ காலுக்கு பதிலா டெக்ஸ்ட் மூலியமா நம்ம பேசலாம். ஆனா நம்ம அப்படி டெக்ஸ்ட் மூலியமா பேச மாட்டோம். அது கால் பண்ணி சொல்லிர்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணி தான் பேச பார்ப்போம். டெக்ஸ்ட் பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். முதல்ல எல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் முதல்ல கிராமத்து சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஆளுகள அனுப்பியிருப்பாங்க. அனுப்பி அவங்க போயி ஆ சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி தகவல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது ஊர் மக்களுக்கே எல்லாம் சொல்லணும்னா, அந்த தந்தூர் அடிச்சுட்டு வருவாங்கல்ல, அவங்க மூலியமா சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம கொஞ்சம் டெவலப் ஆயி மே அ லெட்டர் போட ஆரம்பிச்சாங்க. தந்தி அப்படின்னு சொல்லிட்டு, தந்தின்னு வந்துச்சுனாலே அந்த கிராம சைடுல எல்லாரும் பயந்துக்குவாங்க. ஏதோ
கெட்ட விஷயம் தான் வந்திருக்கு. யாருக்கு என்னமோ அப்படிங்கிற மாரி தான். அடுத்தது லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் மூலியமா நம்ம ஆ இன்ஃப் அ இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அவங்களோட நல்லது, கெட்டதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, அந்த மாரி பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு. அடுத்தது மொபைல்ஸ் வந்துச்சு. அந்த காலத்துல மொபைல்ஸ்லாம் ஃபோன் பார்த்துருக்கீங்களா? ஆ டெலிஃபோன் வந்து நம்ம எடுத்து பேசிட்டு ஒயர்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். வயர்லெஸ்ல கிடையாது. எடுத்து பேசிட்டு வச்சிருப்போம். அதுவும் ஊர்ல ஒருத்தரோ, இல்ல 2 ஊருக்கு ஒரு ஒரு ஃபோனோ அந்த மாரி தான் இருக்கும். அப்படி கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஆ செல்ஃபோன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. அடுத்தது லேப்டாப்ஸு, ஃபோ அ மொ கம்ப்யூட்டர்ஸு இந்த மாரி வர ஆரம்பிச்சு. கம்ப்யூட்டர்ஸ் வந்தோனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட்டிங்ல மெசேஜ் போட ஆரம்பிச்சாங்க. மெயில்ஸ் வந்து போட ஆரம்பிச்சாங்க. இந்த லைவா வந்து இப்ப நம்ம கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து Zoomல தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ சௌரியமா இருக்கு. அதாவது நம்ம தேவைகள வந்து சௌரியத்துக்கு தகுந்த மாரி டைமையும் மினிமைஸ் பண்ணி, நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிற அ நெனச்சு நம்ம வந்து நம்மள நாமளே வந்து ஆ ஒரு அழிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அ இப்ப நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, மேல அந்த டவர் காமிக்கும் இல்லையா? அந்த டவர் வந்து கம்மியா காமிக்குது அப்படிங்கிறப்போ, நம்ம ரேடியேஷன் கம்மியா காமிக்கிறோம் அப்படிங்கிறப்போ, நம்ம பேசணும் யார்ட்டயாதுன்னு நெனச்சு நம்ம ஃபோன் பண்றப்போ, நமக்கு அந்த கனெக்டிவிட்டி குடுக்குறதுக்கு வந்து ரேடியேஷன்ஸ் வந்து அப்ப ஜாஸ்தியாகும். அப்ப நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாம பேக்கிரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த வேவ்ஸ் வந்து நமக்கு தெரியாதுங்கிறதுனால, அத அஃபெக்ட் பண்றதும் நமக்கு தெரியாது. அப்ப ரேடியேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது நம்ம அந்த ஃபோன வந்து நம்ம கேரி பண்ணிட்டே தான் எங்க போனாலும் போயிட்டுருப்போம். லேடீஸா இருந்தா பர்ஸ்ல வச்சிருப்போம். மேக்ஸிமம் லேடீஸ் யாரும் பர்ஸ்ல வைக்கிறது கிடையாது. எல்லாரும் கையிலேயே தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம வெளிய பணம் எடுக்காம போவோமே தவிர, ஃபோன் எடுக்காம போவே மாட்டோம். ஃபோன் இல்லாம யாருமே எங்கேயும் இப்போ நெறைய பேர் பார்த்தோம்னா, ரெஸ்ட் ரூம் போறப்ப கூட ஃபோனோட தான் போயிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். நம்ம நம்ம எந்த வேலைய செய்ய போறோம் அப்டின்னா, இப்ப நம்ம சாப்பிட போறோம் அப்டின்னா, சாப்பிடுறதுல மட்டும் தான் நம்ம கவனம் இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன சாப்பிடுறோம், அந்த உமிழ்நீர் சுரக்கிறது, உள்ள போகுறது இது எல்லாமே ஆ ஹெல்த்தியா நடந்துட்டு இருக்கும். நம்ம ஃபோன பார்த்துட்டு நம்ம குழம்பு, ரசம் டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆ அடுத்தடுத்து வேலைன்னு ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கோம். ஏன் அவ்ளோ ஃபாஸ்ட்டு? ஆ ஃபாஸ்ட்டா பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது பார்த்தோம்னா, ரேடியேஷன் அடுத்தது எங்க ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகும்னா, மெட்டல் ஸ்பேஸ். இப்ப நம்ம ஒரு டிராவல்ல இருக்கோம், கார்ல இருக்கோம் அப்டின்னா, அது ஃபுல்லா மெட்டல்ல அ இதானது. அந்த கார்ல ரேடியேஷன்ஸ் வந்து அ கம்மியா தான் ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் பண்ணும். எதுனால அப்டின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபுல் க்ளோஸ்ட்ல இருப்போம். அப்ப அந்த டவர் உள்ள கொண்டு வரதுக்கு வேண்டி, அது பின்னாடி வந்து அந்த ரேடியேஷன்ஸ் வந்து உள்ள வந்து அ வர்றதுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கும். ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அப்போ அந்த ரேடியேஷன் வந்து அந்த ஏரியால வந்து நமக்கு ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகும். ட்ரெயினு, பிளைன்ஸு இதனால இந்த பிளைன்ஸ்லலாம் வந்து ஏரோப்ளேன்ஸ்லலாம் வந்துச்சு நம்ம மொபைல்ஸ் ஃபோன் யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, அங்க வந்து ரேடியேஷன்ஸ் வந்து ஆ உள்ள அஃபெக்ட் ஆகும் அப்டிங்கிறதுனால மேபி அந்த கனெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த கம்யூனிகேஷன்ஸ் இன்டரப்ட் ஆகும் அந்த ரீசனுக்கு வேண்டியும் அவங்க அதைய அலோவ் பண்றதில்ல. இப்ப நம்ம ஃபோன் எடுக்குறோம், ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 3 மணி நேரம்லாம் பேசுவோம். ஆ நெறைய பேரு. ஆனா நம்ம பேசுற ஒரு ஹாருக்கு வந்து 6 மினிட்ஸ் தான் பேசணும். ஆனா நம்ம அ பண்றதே கிடையாது. அடுத்து இந்த மொபைல் ரேடியேஷன் வந்து ஹார்ம்ஃபுல். அ அடுத்தது வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட இந்த ஃபோன வந்து அதிகமா காமிச்சிட்டு இருக்காங்க. ஆ இப்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நம்ம குழந்தைங்க கிட்ட ஃபோன குடுத்து உட்கார வச்சுர்றோம். ஆ இதுல பாருங்க உங்களுக்கு நான் இமேஜ்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். 5 இயர்ஸ் ஓல்டு. ஆ அவங்களுக்கு வந்து ஃபோன் குடுக்கறனால அவங்களுக்கு வர இம்பாக்ட். 10 இயர்ஸ் ஓல்டு. என்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு அந்த ஸ்கல் எல்லாமே நல்ல டெவலப்மென்ட்ல இருக்காது. அவங்க அது டெவலப் ஆகுற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இது பெரியவங்க அடல்ட்ஸ்க்கு பாருங்க, பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கு. ஆ சின்ன குழந்தைங்களுக்கு அப்ப எவ்ளோ பாதிப்பு இருக்கும். இது எல்லாமே ப்ரூஃபோட தான் சோர்ஸோட தான் இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ். இவ்வாறு எ என்ன ரிசர்ச் பப்ளிஷ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு. நீங்க ரெஃபர் பண்ணலாம். நம்ம வந்து ஃபோன மட்டும் அவங்க கையில குடுக்குறோம். ஏன் சிகரெட் இந்த மாரி தேவையில்லாத விஷயங்களும் கையில குடுக்கறதில்ல. இது நம்ம வேண்டான்னு நெனைக்கிறோம். அத ஏன் நம்ம குடுக்குறோம்? இது இது பார்த்தோம்னா, நம்ம இத விட டொபாக்கோ விட நமக்கு இது வந்து ஹார்ம்ஃபுல் ஃபிரெண்ட்ஸ். ஆ அவங்களுக்கு வந்து இது 1000 டைம் வந்து கெடுதல தான் அவங்களுக்கு வந்து நம்ம கையில குடுத்து அவங்கள பார்க்க வைக்கிறோம். ஸோ, இத நம்ம முடிஞ்ச அளவுக்கு சில்ட்ரன்ஸ் கையில ப்ரொவைட் பண்றது அவாய்ட் பண்ணணும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மோடி கேர்ல வந்து என்வலப் சிப்ன்னு சொல்லிட்டு அ ஒரு அருமையான சிப் ஒண்ணு குடுக்குறாங்க. இது வந்து நம்ம ரேடியேஷன்ஸ வந்து ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, டேப்லெட்ஸு, வைஃபை ரூட்டர்ஸ் இந்த மாரி ஆ கேட்ஜெட்ல இருக்கிற ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. அடுத்தது மோட் மோடி கேர் என்வலப் குளோபு. இது பார்த்தோம்னா, மொபைல் டவர்ஸ் இப்போ நியர்பை ஏதாவது டவர்ஸ் இருக்கு, டிரான்ஸ்ஃபார் இந்த மாரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ, நம்ம இந்த குளோப் மூலியமா அத வந்து ஆ எ புரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்மள. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ கான்ஸ்டன்ட் வேவ வந்து ரேண்டம் வேவா வந்து கன்வெர்ட் பண்ணி குடுத்துருது இந்த என்வலப் சிப்பும், இந்த குளோபும். இப்ப இந்த ரேண்டம் வேங்கிறது ஒண்ணும் இல்ல ஃபிரெண்ட்ஸ். இப்ப நம்ம நார்மலா இப்போ இசிஜி எல்லாம் எடுக்குறாங்க. நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த மாரி வேவா வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்கறனால, நம்ம பாடிக்கு அது ரேடியேஷன் அஃபெக்ட் பண்ணாது. அந்த சிக்னல்ஸ டைவர்ட் பண்ணி இப்ப நார்மலா நம்ம ஃபோன் வச்சிருக்கோம். நம்ம தான் பேசவே இல்லையே, ஃபோன் சும்மா தானே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா, அதுல வந்து சிக்னல்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஃபோனுக்கு வந்து சிக்னல்ஸ், டைரக்ஷன்ஸும் வந்துகிட்டே தான் இருக்கும். அ அதனால நமக்கு பாடி அஃபெக்ட் ஆயிட்டே தான் இருக்கும். இது நம்ம இந்த குளோபும், இந்த சிப்பும் யூஸ் பண்றனால, ஆ ஒர்க் நம்ம டிவைஸ்ல ஏதாவது ஒர்க்கிங் அதாவது கேட்காம போறது, இந்த மாரி ஏதாவது இருக்குமா அப்படின்னா, கிடையாது. ஜஸ்ட் அத கன்வெர்ட் பண்ணி தான் குடுக்குதே தவிர, நம்ம கனெக்ஷன வந்து கம்மி பண்ணியோ, ஆஃப் பண்ணியோ குடுக்கறது கிடையாது. ஹவ் நம்ம இந்த என்ன குளோப்ப வந்து எப்படி யூஸ் பண்றது? அப்படின்னு பார்த்தா, இது நம்ம வந்து எங்கேயும் ஆ தூக்கி போய் ஃபிக்ஸ் பண்றதோ, இல்ல எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல ஃபிரெண்ட்ஸ். ஜஸ்ட் நம்ம அதைய வாங்கி நம்ம ரூம்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டாலே போதும். ஆ இது வந்து 300 டூ 350 ஸ்கொயர் ஃபீட்ட வந்து இது கவர் பண்ணும். அதுக்குள்ள இருக்கிற ரேடியேஷன டைவர்ட் பண்ணி விட்டுரும். இது வந்து நம்ம வந்து வீட்ல, ஆஃபீஸ்ல நம்ம இப்ப டிராவல்லயே இருக்கோம் அப்டின்னா, நம்ம கூட கேரி பண்ணிட்டே போலாம். இது சார்ஜிங் மெத்தடுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த சன் லைட்ல வந்து இத வச்சா போதும். அப்டி இல்ல அப்டின்னா, ஆர்டிஃபிஷியல் லைட்டுங்கன்னா ஒண்ணும் இல்ல ஃபிரெண்ட்ஸ். நம்ம வீட்ல ரூம்ல ஒரு லைட்டுக்கு அடியில இந்த குளோப வச்சாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆயிரும். வீக்லி ஒன்ஸ் இது செஞ்சாலே போதும். நம்ம கோவிட் டைம்ல பார்த்தோம்னா, ஆ நம்ம கோவிட்க்கு எகென்ஸ்டா அதாவது நம்ம அவுட் சைட்ல நம்ம புரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாஸ்க்கு, கிளவுஸு இந்த மாரி யூஸ் பண்ணி. இந்த ரேடியேஷனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும்? நம்ம இந்த சிப்பையும், குளோபையும் யூஸ் பண்ணி ஆ புரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது நெறைய கண்ட்ரீஸ்ல நம்ம இந்த வைஃபைஸ் எல்லாம் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். இந்தியாலயே பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ஹைகோர்ட்டே வந்து ஆ இந்த ஆ வைஃபை வந்து இந்த கிலோமீட்டர்ஸ் இத்தன இது தாண்டி தான் இருக்கணும். அதாவது ஸ்கூலு, மெயினான ஏரியாஸ், ஹாஸ்பிட்டல் இந்த மாரி ஏரியாஸ்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்தெந்த கண்ட்ரீஸ்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அப்புறமா கூட பார்த்துக்கலாம். அடுத்தது WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்க பார்த்தோம் அப்டின்னா, இதனால நமக்கு என்ன பாதிப்பு வந்துட்டு இருக்கு. ஆ இப்ப பார்த்தா மொபைல் ஃபோன் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு மெமரி லாஸ். இப்ப நம்ம ஏதாவது அந்த ரூமுக்கு போயிருப்போம். ஏதாவது எடுக்கலான்னு சொல்லிட்டு, டக்குனு நம்ம மறந்திருப்போம். நம்ம நெனச்சுப்போம் நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அதனால ஆ இப்படியாட்ருக்கு அப்படின்னு. ஆனா சின்ன வயசுல சின்ன குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், இப்போ கரண்ட்டா யங் ஏஜ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கலாம் ஏன் மறக்குறாங்க? பார்த்தோம்னா, இது ஒரு ரீசன் தாங்க ஃபிரெண்ட்ஸ். ஆ அவங்க வந்து
அந்த ரேடியேஷன்லயே இருக்கிறனால அவங்க டைவர்ட் ஆயிடுறாங்க அதுலருந்து. அ அடுத்தது பார்த்தோம்னா, WBC அஃபெக்ட் ஆகுது. இந்த WBC அப்டின்னா என்ன? ஒயிட் பிளட் செல். இந்த ஒயிட் பிளட் செல் இப்ப நம்மளுக்கு காய்ச்சல், இல்ல ஏதாவது அடிபட்டுருச்சு அப்டின்னா, அங்க இருக்கிற பாக்டீரியாஸ வந்து இந்த அதாவது நல்ல பாக்டீரியாஸ் போய் ஃபைட் பண்ணி அந்த செல்ஸ் வந்து அது கூட போய் ஃபைட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் ஏரியாஸ வந்து ரெடி பண்றதுக்கு தான் இந்த ஒயிட் பிளட் செல் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்டின்னா, நம்மளுக்கு நெறைய டிசீஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும் சார். இது வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களா? நமக்கு தெரியாது இல்லையா? இது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாதது. யாராவது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களா? இது சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா, பண்ணியிருக்காங்க. இத வந்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அ ஏ ஏஐஐஎம்எஸ் டெல்லி, மேக்ஸ் ஹெல்த், மெட் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ், சிஏ சர்டிஃபிகேட், டிபி டெக்னாலஜி லேப்ஸ், அப்புறம் ரிசல்ட், அப்புறம் சோர்ஸ் ரெகக்னிஷன் பை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீன்ல இருக்கு ஃபிரெண்ட்ஸ். யாராவது கேட்டாங்க நம்ம யாராவதுக்கு போய் கஸ்டமர்ட்ட பேசுறோம். இது யாரும் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இத ப்ரொவைட் பண்ணலாம். டெஸ்ட் டெஸ்ட் அண்ட் சர்டிபிகேட்ஸ்ன்னு பார்த்தோம். என்ன டெஸ்ட்? நம்ம நார்மலா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டோம். என்ன டெஸ்ட்? முதல்ல என்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? என்ன சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க? அப்படின்னு பார்த்தோம்னா, சிஇ சர்டிஃபிகேட். சிஇ சர்டிஃபிகேட் அப்படின்னா, கன்ஃபர்மேட்டிவ் யூரோப்பியன்ஸ். அதாவது யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியால வந்து இத தாராளமா சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ற சர்டிஃபிகேட் தான் இந்த சிஇ சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அ ஏஐஐஎம்ஏ. அது பார்த்தோம்னா, இந்த பிரெயின் ஹெல்த் அதாவது இப்ப நம்ம இந்த ரேடியேஷன் வெளிய வர்றதுனால நம்ம பிரெயின் டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜஸ் எல்லாம் ஆகும். அ அந்த மாரி இதெல்லாம் ஹெல்த்துக்கு வேண்டி ப்ரொவைட் பண்ற சர்டிபிகேட்ஸ் தான் இது. அ மேக்ஸ் ஹெல்த் இவங்க பார்த்தோம்னா, ஹார்ட் ரிலேட்டட் சர்டிபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாரி சர்டிபிகேட்ஸ் தான் அங்க முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கும் ஃபிரெண்ட்ஸ். அடுத்தது ஏஐஐஎம்எஸ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது பப்ளிஷ் ஆன டேட்டு, என்ன பப்ளிஷ் ஆயிருக்கு, இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இத ரீட் பண்ணி பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அடுத்து நம்மகிட்ட இந்த ப்ராடக்ட் வந்து இதோட எம்ஆர்பி, அதோட டிபி, அதோட பிவி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம குளோப் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரேட்டு 4374. அ இது வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு இது ஒன் ஒன் டைம் தான். நம்ம இது வாங்க போறது ஒரு டைம் தான் வாங்க போறோம். இதுக்கு நான் மறுபடி நம்ம மாத்தி மாத்தி இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஒன் டைம் இத வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ரேடியேஷன்ல இருந்து நம்ம பாடிய வந்து ப்ரிகார்ட் பண்ணிக்கலாம். இப்ப மோடிகேர்ல பார்த்தோம்னா, நம்ம இருக்கிற எல்லா எல்லா திங்ஸும், எல்லா கிளாசரி ஐட்டம்ஸும் நம்ம பாடிக்கு எதெல்லாம் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, அத எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தோம்னா, ஒண்ணோட ஒண்ணு தொட்டு தொட்டு லிங்க் தான் ஃபிரெண்ட்ஸ். ஆ இது யூஸ் பண்றனால நமக்கு வர பெனிஃபிட்ஸ் தான். நெறைய பேத்துக்கு என்விரோ சிப் அப்படிங்கிறது வந்து அவேர்னஸ் இருக்காது. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களோட இந்த என்வலப் சிப் பத்தி உங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் கிடைச்சிருக்குமோ, அ இல்ல இந்த பிடிஎஃப் பார்த்தா உங்களுக்கு கிடைக்குமோ, மேபி தெரியல. ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இத பத்தி ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.